நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோதியாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் செப்டம்பர் 9 முதல் செப்டம்பர் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி, குரு பகவான் ஆட்சி வரும் வீடு. இப்போ இந்த வார கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா? வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்கள் குருத்துவமானவர்கள். ஆனால் இப்பொழுது குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைஞ்சிட்டார். மறைஞ்சாலும் குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடம் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் தொழிலில் கேட்குற இடத்துல நம்பி கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தொழிலில் அதாவது தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணலாம். அப்படி செய்யலாம். அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தொழில் விருத்தியாகி நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும், சந்தோஷத்தை பெற்றுத்தரும் என்று சொன்னால் மிகையாக. ஏற்கனவே நம்ம வேலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை. ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கோம், ப்ரமோஷன் கிடைக்கல, இப்போ இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். இன்க்ரிமெண்ட்டுக்காக எதிர்பார்க்குறோம், இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். இல்லை ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லைங்க, வேலையில் இதனால் இருந்து வந்த ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் இருக்காதுங்க. குரு பார்வையால் இப்போ நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃப்ரீனஸ்ஸாக போய் வேலை பார்த்துட்டு வருவீங்க, சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வருவீங்க. செல்வாக்கை பெறுவீர்கள். உங்களுக்கு கௌரவமாக இன்னொரு போஸ்டிங்கை சேர்த்து தருவாங்க, கூடுதல் பொறுப்பு வழங்கி கௌரவிப்பார்கள் என்று சொல்லலாம். அப்போ தொழிலும் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் வருமானம் சிறப்பாக தானங்க இருக்கும். இப்போ வருமானம் சிறப்பாக இருந்தால் அப்போது குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படத்தானே போகுது. இப்போது பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம். எப்படி? 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு எஃப்டி போட்டிருக்கலாம் பேங்க்கில், இல்லை நீங்கள் பிள்ளைகளால் வருமானம், ஷேர் மார்க்கெட் மூலம் வருமானம், மனைவி அல்லது கணவன் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களால் வருமானம், இல்லை அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், இப்படி பல வருமானங்களை தரக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லணும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா இப்போ அற்புதமான நேரங்க. இப்போது உதாரணமாக வழக்கறிஞராக இருக்கலாம், ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நேரம். உங்கள் சொல் பலிதமாகி இப்போது ஓகே வழக்கறிஞராக இருக்கிறீங்க, கேஸ் சக்ஸஸ் ஆகி ஆர்கியூமெண்ட்டில் உங்களுக்கு ரேட்டிங் கூடும், புகழும் கூடும். அதுபோல் ஜோதிடர்களுக்கும் அதுபோலத்தான். மற்றபடி இந்த நேரம், இந்த வாரம் இனிய வாரம், அற்புதமான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம். குடும்பத்துலேயும் ஒரு அமைதி, நிம்மதி இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது. உங்கள் இல்லத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறும் இருக்குது. இது மட்டுமல்ல, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லணும்.
3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சில காரியங்கள் தடைபட்டு சக்ஸஸ் ஆகும், ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும், பயப்படாதீங்க. மற்றபடி 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, மாத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே போய் ராகு உட்காந்துருக்கார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகி செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு செலவினங்கள் இருக்கும், மருத்துவ செலவு. அதுபோல் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, நல்ல கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க. ஒரு சிலர் இடம் வாங்க, பூமி வாங்க, இடம் விற்க, வீடு வாசல் விற்க, இப்படி அதாவது விற்பனை செய்யும் அன்பர்கள் இருப்பாங்கள்ல, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், அவங்களுக்கும் சரி நல்ல ஒரு வியாபாரம் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இருந்த போதிலும் 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் அல்லது பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம். படிக்கிற இடத்துலையே இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ எச்சரிக்கையாக இருக்கணும். பூர்வீகத்தில் யாராவது உங்கள் சொத்தை ஆட்டைய போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டு வாங்க, அந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வருவீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். 6இல் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள், இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு நேரம். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். கேஸு கோர்ட்டில் நடைமுறையில் இருந்ததுன்னா இப்போ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல 5 7 போய் அமர்ந்திருக்கிறார். அப்போது ரியல் எஸ்டேட் துறை, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், உடன் பிறந்தவர்கள், இவங்களால் நல்ல அற்புதமான நேரம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான காலம். உங்களுக்கு 9ஆம் இடத்த அதிபதி சூரியன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், அமக்கலமான காலம். அப்போது இந்த நேரம் தந்தைக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். அரசாங்கத்தில் உயர் பதவி IAS, IPS, IFS போன்ற நிலையில் இருக்கும், இல்லை அதற்கு இணையாக இருக்கும் அன்பர்கள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான காலம். அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்க்குது, 10ல் சுக்கிரனே இருக்கார், அற்புதங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள், அனைவர்களுக்குமே அற்புதமான ஒரு நேரம். வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, துணி உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், நகை உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், இவங்க இன்டீரியர் டெக்கரேஷன், வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க, பெயிண்ட் பண்ணுறவங்க, மாடுலர் கிச்சன், இதுபோல் ஆர்ட், ஓவியம் வரைபவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஆர்டிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம், அற்புதமான காலம். தொழில் நல்ல சிறப்பாக செல்லும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் சரி, எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை வராது. ஸ்மூத்தாக தொழிலில் ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இனிமையாக சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வருவீங்க. அங்கே அட்மாஸ்பியர் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதாவது உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும், சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. மற்றபடி தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது.